ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் தாக்கின. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்ப பகுதியில் பூமிக்கு அடியில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 8.8 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டது. பசிபிக் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் ஹவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் 10 முதல் 13 அடி வரை சுனாமி அலைகள் எழும்பின. நிலநடுக்கத்தின் போது ஒரு வீட்டில் இருந்த நாற்காலி, மேசை மற்றும் அதன் மீது இருந்த லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் குலுங்கின. கிண்டர் கார்டன் பகுதியில் மழலையர் பள்ளி கட்டிடம் ஒன்று சேதமடைந்தது. கட்டிடத்திற்குள் குழந்தைகள் யாரும் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. கம்சட்கா தீபகற்பத்தில் செவரு குரில்ஸ் நகரில் சுனாமி தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கம்சட்கா தீபகற்பத்தில் நிலநடுக்கத்தால் மருத்துவமனை கட்டிடத்தில் உபகரணங்கள் குலுங்கிய நிலையில் அதை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் தொடர்ந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவை தொடர்ந்து ஜப்பானில் சுமார் 10 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் தாக்கிய நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஜப்பானின் ஹொக்கைடோ கடற்பகுதியில் சுமார் 10 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பின. ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டவுடன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டு சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. முக்காவா நகரில் வசித்த மக்கள் அங்குள்ள தீயணைப்பு நிலைய கட்டிடத்தின் மேல் பகுதிக்கு சென்று தஞ்சமடைந்தனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து கடற்கரையில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அலைகள் எழும்பின. இந்நிலையில் அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். ஹோனோலுலு கடற்கரை பகுதியில் உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டு மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் கடற்கரை அருகில் உள்ள ஹோட்டலில் தங்கியுள்ள மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை குறித்து அறிவுறுத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கடற்கரை பகுதி வெறிச்சோடியது. ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அச்சுறுத்தலை கண்காணித்து வருவதாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது. கலிபோர்னியா, அமெரிக்காவின் பிற மேற்கு கடற்கரை மாகாணங்கள் மற்றும் ஹவாயில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உட்பட அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து வரும் எச்சரிக்கைகளை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்றும், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் உயரமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், கடலோர பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அவசர நிலைக்கு தயாராகுமாறும் மின்சாதனங்களை சார்ஜ் செய்து வைத்திருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஹவாய் தீவில் உள்ள மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் அலாஸ்கா மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரை பகுதிகள் மற்றும் ஜப்பானில் சுனாமி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தைரியமாகவும் பாதுகாப்பாக இருக்குமாறும் டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார். கடந்த 26ஆம் தேதி தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலைக்கு பிரதமர் மோடி வருகை தரவுள்ளார். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து நேரலையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ள பிரதமர் மோடி செப்டம்பர் மாத இறுதியிலும் தமிழகத்திற்கு பிரதமர் வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பிறகு வியாழக்கிழமை தலைமை செயலகத்திற்கு வருகை தந்து பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 21ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 7 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முழுமையாக குணமடைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சர் வீடு திரும்பினார். 3 நாட்கள் ஓய்வுக்கு பின் முதலமைச்சர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் வியாழக்கிழமை தலைமை செயலகத்திற்கு வருகை தரவுள்ளார். அப்போது பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைப்பதுடன் துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டங்களையும் மேற்கொள்ள உள்ளார். திருபுவனம் அஜித்குமார் மரணத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் குடும்பத்தினரை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையால் விலை மதிக்க முடியாத உயிர் பறிபோயுள்ளதாகவும் 44 இடங்களில் கடுமையாக தாக்கப்பட்டதால் அஜித்குமார் இறந்ததாக உடற்கூறு ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அஜித்குமாருடைய உடற்கூறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்களோடு மக்களாக தான் இருக்கப் போவதாகவும் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் 2வது மாநில மாநாடு, பூத் கமிட்டி, தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்ற செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நமக்காக வழங்குகிறார். பின்னர் பேசிய விஜய் மை டிவிகே என்ற செயலியை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் குறிப்பிட்டார். மை டிவிகே அப்படின்ற இந்த ஆப்பை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மை
டிவிகே செயலி ஒரு கைபேசி எண்ணை வைத்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நபர்களை கட்சியில் சேர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நொடியில் 12,000 பேர் உறுப்பினராக சேரும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மை டிவிகே செயலியை கட்சித் தலைவர் விஜய் நேரடியாக கண்காணிப்பார் என்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எந்த பகுதிகளில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு எந்த ஒரு ஓடிபியையும் கேட்கப்படாது என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் நேரில் ஆஜரானார். ஹைதராபாத் காவல்துறை தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் நேரில் ஆஜரானார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.